வெல்கம் டு ராணிப்பேட்டை சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்மைலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது செய்ய மோல்டெல்லாம் தேவையில்லை, ஒரு ஸ்டாவும் ஒரு ஸ்பூனும் இருந்தால் போதும். குழந்தைங்களுக்கெலாம் இது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கிறிஸ்பியான ஸ்மைலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி நான் ஒரு 4 கிலோ உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு தோலெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதுமாரி சூடும் நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருக்கேன். அப்படியே முழுசாகவே வேக வச்சா தான் நல்லாயிருக்கும். கட் பண்ணி வேக வச்சோம்னா ஒரு மாதிரி தண்ணி விட்டா மாதிரி இருக்கும். இப்போது வேக வச்ச உருளைக்கிழங்கு நம்ம துருவி எடுத்துக்கலாம். நான் சீஸ் கிரேட்டர் எடுத்திருக்கேன். இந்த சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் தான் அது நல்லா மசிஞ்சு வருது. கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா அது கொஞ்சம் முழுசாக இருக்க மாதிரி தெரியுது. மசிச்சும் எடுத்துக்கலாம், ஆனால் நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா இருக்குது. கொஞ்சம் மாவு மாதிரி வருது. சீஸ் கிரேட்டரில் துருவும் போது ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் நீங்கள் இதையே எடுத்துக்கோங்க. இப்போ நான் துருவி முடிச்சிட்டேன். சப்போஸ் அது கொஞ்சம் சூடாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. சூடாக இருக்கும் போதே மற்ற பொருளெல்லாம் சேர்த்தோம்னா அது கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆகிடுது. இப்போ இதையெல்லாம் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது நான் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு பிரெட் கிரம்ஸ் சேர்க்குறேன். அடுத்தது ஒரு 4 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறேன். அடுத்தது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டோம்னா கலர் மாறிடும். அதனால் கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்குறேன். மிளகாத்தூள் சேர்க்கும் போது கொஞ்சம் ப்ரௌன் கலராக மாறிடும். அப்படி வேண்டான்றவங்க அதை விட்டுருங்க. அடுத்தது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உப்பு எப்போவுமே கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் அளவை விட. உருளைக்கிழங்குலேயே கொஞ்சம் உப்பு தன்மை இருக்கும். அதே மாதிரி பிரெட் கிரம்ஸ்லேயும் சில டைமில் உப்பு இருக்கும். அதனால் உப்பு மட்டும் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் பிசைஞ்சு முடிச்சிட்டேன். பாருங்கள், எனக்கு ஒட்டவே இல்லை, கரெக்டாக இருக்குது. அப்படி ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சும் எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு சூடு நல்லா ஆறிடுச்சுன்னா அது பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்காது. இப்போது நமக்கு தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம். நான் கீழே ஒரு அலுமினியம் பாயில் போட்டிருக்கேன். நீங்கள் பாலித்தீன் கவர் கூட எதாவது போட்டுக்கலாம், இல்லை தட்லேயும் வச்சுக்கலாம். நான் அலுமினியம் பாயில் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த அலுமினியம் பாயில் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு தின்னாவே தட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப மொத்தமாக இருந்ததுன்னா உள்ளே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், கிறிஸ்பியாக வராது. அதனால் ஒரு 1/2 சென்டிமீட்டர் அளவுக்கு நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஓரளவுக்கு நல்லா தட்டி முடிச்சிட்டேன். அடுத்தது நான் இது கட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன சைஸ் மூடி எடுத்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா குக்கி கட்டரும் எடுத்துக்கலாம். நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் எடுத்துக்கலாம். நான் ரொம்ப சின்ன சைஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா அது கரெக்டாக நமக்கு ரவுண்ட் ஷேப் வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நான் ஒரு ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். இப்போ 2 கன்று மட்டும் இதில் போடலாம். லைட்டாக அந்த ஸ்ட்ராவை வச்சு உள்ளே அழுத்தினோம்னா அது அழகாக 2 கன்று வந்துடும். அப்புறம் இந்த ஸ்ட்ராவுக்குள்ளே இந்த மாதிரி மாவு கொஞ்சம் உள்ளே போயிடும். அதை நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா வெளியே வந்துடும். இப்போது இதே மாதிரி எல்லா ரவுண்ட் ஷேப்புக்கும் 2 கன்று மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு ஸ்ட்ரா மட்டும் இருந்தால் போதும். அடுத்தது ஸ்மைலிக்கு வாய் போடலாம். அதுக்கு ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும். ஃபஸ்ட்டு லைட்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு உள்பக்கமாக கொஞ்சம் லைட்டாக இழுத்தோம்னா உள்ளே போயிடும். அப்புறம் 2 சைடும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணோம்னா அது அழகாக அந்த வாய் ஸ்மைல் வந்துடும். ஸ்பூனை வச்சு லைட்டாக முதல்ல இழுத்துட்டு அப்புறம் 2 சைடும் இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா அழகாக இந்த ஸ்மைல் வந்துடும். இதே மாதிரி எல்லா ரவுண்ட் ஷேப்லேயும் நம்ம ஸ்மைல் போட்டுக்கலாம். இப்போ நான் ஸ்மைலெல்லாம் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு எடுத்து மறுபடியும் இதே மாதிரி ஸ்மைலியாக பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது எல்லா ஸ்மைலையும் அதுக்குள்ளே போட்டுடலாம். ஹீட் ரொம்ப மீடியமாக இருக்கணும். ஆயிலும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகவே சூடாக இருக்கணும். ரொம்ப சூடாக இருந்ததுன்னா சீக்கிரமாக ஸ்மைலி மேலே வந்துடும். அப்புறம் உள்ளே கொஞ்சம் கிறிஸ்பியாக இல்லாமல் ஒரு மாதிரி சாகியாக இருக்கும். அதனால் மீடியமாக ஆயிலையும் ஹீட் பண்ணிக்கணும். ஃப்ளேமும் உங்களுக்கு மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். இப்போ நம்ம போட்டு முடித்த உடனே எல்லாமே அதுவாகவே மேலே வர ஆரம்பிக்கும். நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். உள்ளே இருக்கிறது எல்லாமே அதுவே ஒன்று ஒன்றா மேலே வரும்.
அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ எல்லா ஸ்மைலியும் ஒன்று ஒன்றா மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், அதுவே அழகாக வந்துட்டு மேலே வந்துடும். ஹீட் மட்டும் நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணணும் மீடியம் ஃப்ளேமில். இது வந்துட்டு லைட்டாக அந்த ப்ரௌன் கலர் வரும். நல்ல ஒரு எல்லோ கோல்டன் கலர் வேணும்னா மிளகாத்தூள் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. அப்படி பிரெட் கிரம்ஸ் இல்லைன்னா நம்ம ரவையும் நல்லா மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம், அதுவும் ரொம்ப கிறிஸ்பியாக வரும். அதே மாதிரி பிரெட் கிரம்ஸ் வந்து பேன்கோ பிரெட் கிரம்ஸ்னு வரும், அதுதான் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளே மிக்சியில் அரைச்சி சேர்த்தோம்னா ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆகிடுது. அதனால் பிரெட் கிரம்ஸும் கொஞ்சம் நல்ல ஒரு குவாலிட்டியான பிரெட் கிரம்ஸை சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப கிறிஸ்பியாக வரும். இப்போது ஸ்மைலி வந்து ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சுன்னா இப்போ நம்ம எடுத்துடலாம். ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக வருங்க இந்த ஸ்மைலி வந்துட்டு. அதுவே வந்துட்டு அந்த பபுள்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகிடும், அப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், இப்போ அந்த பபுள்ஸ் எல்லாம் நல்லாவே அடங்கிடுச்சு. இப்போ வந்து ஸ்மைலி எல்லாம் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு ஸ்மைலி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.